ஒரு ஊரில் முத்துசாமி, பெரியசாமி என்று 2 பேர் இருந்தாங்க. முத்துசாமி ரொம்ப ஏழை. கூலி வேலை செஞ்சு தான் குடும்பத்த காப்பாத்துவாரு. ஆனா பெரியசாமி அப்படி இல்ல. ஊர்ல பெரிய பணக்காரர். வயல், தோட்டம், வீடு அப்படின்னு வசதிக்கு குறைச்சலே இல்ல. இதுல முத்துசாமிக்கு கடவுள் மேல அளவு கடந்த நம்பிக்கை. நடக்கிறது எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னு சொல்வாரு. ஆனா பெரியசாமி கடவுள நம்பவே மாட்டாரு. அதனால முத்துசாமிய பார்க்கும் போதெல்லாம், "ஏன்பா முத்துசாமி, நீ இவ்வளவு வருஷமா சாமி கும்பிடுற. ஆனா இன்னும் ஏழையாவே இருக்கியே. நான் கடவுள நம்பவே மாட்டேன். ஆனா என்கிட்ட பணத்துக்கும் வசதிக்கும் குறைச்சலே இல்ல. உன் கடவுள் உனக்கு எதுவுமே குடுக்கலையா?" அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு. ஆனா முத்துசாமி இதையெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுவாரு. எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்படியே நாட்கள் கடந்தது. ஒரு நாள் உச்சி வெயில் மண்டைய பொளக்குது. பெரியசாமி கொடைய பிடிச்சுக்கிட்டு நிழல்ல நடக்கிற மாதிரி ஜாலியா நடந்து வராரு. அதே நேரத்துல முத்துசாமி வெயில்ல வேர்வை சிந்திக்கிட்டே நடந்து வராரு. இத பார்த்ததும் பெரியசாமி கிண்டலா, "என்ன முத்துசாமி, உன் கடவுள் உனக்கு ஒரு கொடை கூட வாங்கி குடுக்கலையா? நான் என் பணத்தால வாங்கின இந்த கொடை என்ன வெயில்ல இருந்து காப்பாத்துது. ஆனா உன் கடவுள் உனக்கு என்னதான் குடுத்திருக்காரு?" அப்படின்னு நக்கலா கேக்குறாரு. வெயில் ஒரு பக்கம், இந்த கிண்டல் ஒரு பக்கம். முத்துசாமிக்கு கொஞ்சம் எரிச்சல் தான் வந்தது. இருந்தாலும் அவரு அமைதியா பெரியசாமிய பார்த்து, "பெரியசாமி, பணம் இருந்தா கூட வாங்கிடலாம். ஆனா, அத அனுபவிக்கிற பாக்கியத்த இறைவன் தான் குடுக்கணும். அவன் கருணை இல்லன்னா, கையில கொடையே இருந்தாலும் அத பிடிச்சுக்கிட்டு நீ போக முடியாத சூழ்நிலை கூட வரலாம். அதனால இறைவன கேலி பண்ணாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு தான் வழியில கிளம்பிட்டாரு. இத பார்த்த பெரியசாமி, "அடடா! கையில கொடை இருந்தும் பிடிக்க முடியாத சூழ்நிலையா? பெரிய தத்துவ ஞானி மாதிரி பேசுறானே" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நடந்தாரு. கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டாரு. திடீர்னு ஒரு வெறி நாய் அவர பார்த்து குறைச்சுக்கிட்டே வந்தது. "ஐயய்யோ!" அப்படின்னு அலறிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சாரு. கையில கொடை இருக்கு. ஆனா அத விரிச்சு பிடிச்சுக்கிட்டு அவரால ஓட முடியல. உயிர் முக்கியமா? கொடை முக்கியமா? உடனே கொடைய மடக்கி கையில வச்சுக்கிட்டு தல தெறிக்க ஓடுனாரு. அப்பதான் அவருக்கு முத்துசாமி சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது. "இறைவனோட கருணை இல்லன்னா, கையில கொடை இருந்தாலும் அத நீ பிடிச்சிட்டு போக முடியாது" அப்படின்னு சொன்னாரு இல்லையா? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் பெருமையா பிடிச்சிட்டு வந்த கொடை, இப்ப கையில மடங்கி கிடக்கு. பணம் வசதிய வாங்கி தரலாம். ஆனா, அத அனுபவிக்கும் வாய்ப்பையும், சூழ்நிலையும் தருவது இறைவனோட அருள்தான். நம்ம கையில என்ன இருக்குது என்பது முக்கியமல்ல. அதை பயன்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறதா என்பதுதான் முக்கியம்.